இதோ மனிதன். ஒளிக ஒளிக சிலுவையிலும் ஒளிக. மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதும் இவனிடம் காணவில்லையே, நான் என்ன செய்வது? எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அதன்படி இந்த இயேசு சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னை இறைவனின் மகன் என்று கூறுகிறான். நீ எங்கிருந்து வந்தவன்? என்னிடம் எதுவும் கூற மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இது உனக்கு தெரியாதா? மேலிருந்து அருளப்படாவிட்டால் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்படைத்தவன் பெரும் பாவம் செய்தவன். இதோ உங்கள் அரசன். சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும். உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைவதா? எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசன் இல்லை. நீர் இந்த இயேசுவை விடுதலை செய்தால் சீசருக்கு நீர் நண்பராக இருக்க முடியாது. தன்னைத்தானே அரசனாக்கிக் கொள்ளும் இந்த இயேசு சீசரின் எதிரி. இவனை சிலுவையில் அறைய வேண்டும். சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும். உங்களுக்கே தெரியும், ஆண்டுதோறும் உங்களுக்காக ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வது எனது வழக்கம். நமது பிடியில் ஒரு கொலைகாரன் இருக்கிறான், பரபாஸ். கொலைகாரன் பரபாசையா, மெசியா என்னும் இயேசுவையா? அவன் ஒன்றும் மெசியா இல்லை, அவன் ஒரு மோசக்காரன். எங்களுக்கு பரபாசை விடுதலை செய்யும். பரபாசை விடுதலை செய்யும். இயேசுவை சிலுவையில் அறையும். 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 யார் அங்கே? தண்ணீர் எடுத்து வா. இந்த மனிதனின் இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். ரோம சக்கரவர்த்தி சீசரின் பிரதிநிதியாக யூத நாடு என்று கருதப்படும் யூதேயாவை ஆளும் போந்திய பிலாத்து எனப்படும் நான் நாசரேத்தில் வசிக்கின்ற இந்த இயேசுவுக்கு யூத மத குழுவினர் விதித்த சிலுவை தண்டனையை அமல்படுத்தும்படியான ஆணையை பிறப்பிக்கின்றேன். யூதரின் அரசே வாழ்க, தாவீதின் மகனே வாழ்க. நம் அரசரை விழுந்து வணங்குவோம். ஏய், அந்த சிலுவையை இவன் மேல் சுமத்து.
ஏய், எழுந்திரு. மெஸ்ஸியாவா மெஸ்ஸியா? எப்படி விழுந்து கிடக்கிறான் பாரு. அட பாவிகளா, வாயை மூடுங்கள். நிறுத்துங்கள். இனி இவனால் சிலுவை சுமக்க முடியாது. ஏய், வா, இந்த சிலுவை கொஞ்சம் தூரம் சுமந்து வா. என்ன, நானா? நான் ஏன் சுமக்க வேண்டும்? என்னால் முடியாது. ஏய், இந்த இயேசுவை சிலுவையில் அறையும் வரை இவன் உயிரோடு இருக்க வேண்டும். சொல்வதை செய். வா, இந்த சிலுவையை சுமந்து வா. ஏய், விரைவாய் நட. உமது முகமா இது? பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்பே இல்லையே ஐயா, விரும்பத்தக்க தோற்றமும் இல்லையே. எங்கள் காயங்கள் குணமாக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீர். அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலவும், ரோமம் கத்திப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலவும் அவர் தம் வாய் திறவாதிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் காட்சிகளாகிவிட்டதே ஐயா, காட்சிகளாகிவிட்டதே. இயேசுவே, இயேசுவே. போதும் பெண்ணே, விலகு. 90 வயது கிழவனை போல் தள்ளாடி தடுமாறி நடக்கிறாய். நட. வீரமாய் போதித்தாய், உனது வீரமெல்லாம் எங்கே? நட சீக்கிரமா, நேரமாகிறது. அடடே, யூதர்களின் அரசன் என்று சொல்லிக் கொண்டான். இப்பொழுது பார், யூதர்களின் அரசன் மண்ணை கவிவிட்டான். தொட்டு தொட்டு குணமாக்கியவன் மண்ணை தொட்டு கொண்டு கிடக்கிறான். அடே, என்ன மாய்மலம் செய்கிறாய்? வீணாய் அடி வாங்காதே, எழுந்து நட. சீக்கிரம். ஐயோ கடவுளே, உமக்கே இந்த கதியா? தெய்வமே, ஊருக்கெல்லாம் நல்லது பண்ண மனுஷனை இப்படி துன்புறுத்துறாங்களே, படுபாவி பயலுக. ஐயோ கடவுளே, தெய்வமே, ஐயோ ஐயோ. எருசலேம் மகளீரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறீர்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? மனுமகன் பாடுகள் பட வேண்டியதாயிருக்கிறது. என்னை அப்படி செய்வார்கள், இப்படி செய்வார்கள் என்று சாவுக்கு முன் தீர்க்க தரிசனம் சொன்னாயே, இப்பொழுது நடக்க கூட தடுமாறுகிறாய். நாளை ஓய்வு நாள், ஆயத்தம் செய்ய வேண்டும். இவன் இப்படி நடந்தால் கொல்கோதா போய் சேர முடியாது. நம்மை மிகவும் தொந்தரவு செய்கிறான். இருக்கின்ற நிலைமை பார்த்தால் இங்கே செத்து விடுவான் போல் இருக்கிறது. தூக்கி நிறுத்த இவனை. என்ன ராஜரீக ஆடை இது? சாலமோன் கூட இதை போல் உடுத்தி இருக்க மாட்டான். இது தையல் இல்லாத ஆடை. இதை கிழித்தால் ஒன்றுக்கும் உதவாது. எனவே சீட்டு போட்டு பகிர்ந்து கொள்வோம்.
3 மணிக்குள் நம் வேலை முடிக்க வேண்டும். இவன் உடலில் ஒன்றுமில்லை, இன்னும் சற்று நேரத்தில் இறந்து விடுவான். எல்லாம் காப்பாற்றினானே, இவன் கடவுளின் மகனும் மெசியாவுமோ என்றால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் ராஜாவானால் கீழே இறங்கி வா பார்க்கலாம். தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். தண்ணீர், தண்ணீர், நான் தாகமாயிருக்கிறேன். ஏய், அந்த காடியை பஞ்சில் தோய்த்து கொடுப்போம். தண்ணீர், தண்ணீர், தண்ணீரா வேண்டும்? தண்ணீர், இந்தா தண்ணீர். நீ கிறிஸ்துவ அல்லவா? உன்னையும் காப்பாற்றிக்கொள், எங்களையும் காப்பாற்று. நீ தேவனுக்கு பயப்படவில்லையா? நாம் எல்லோரும் விரைவில் இறந்து போவோம். நீயும் நானும் குற்றவாளிகள். நாம் செய்த குற்றங்களுக்காக விலை கொடுக்க வேண்டியிருப்பதால் நீயும் நானும் கொல்லப்பட வேண்டியவர்கள். ஆனால் இவரோ எந்த தவறும் செய்ததில்லை. இயேசுவே, உங்கள் ராஜ்யம் ஆரம்பிக்கும்போது என்னை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். கவனி, நான் சொல்வது உண்மை. இன்று நீ என்னோடு சேர்ந்து பரலோகத்தில் இருப்பாய். அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாய். எல்லாம் எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, என் ஆவியை உம் கையில் ஒப்படைக்கிறேன். அரசே, வணக்கம். நாளை ஓய்வு நாளாய் இருப்பதால் இறந்த இந்த இயேசுவின் உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்குமாறு தங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஓ, யாரங்கே? இந்த மனிதனிடம் உடலை கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள்.